ஹலோ டார்லிங்ஸ். டிஎன்ஏ படம் வந்து கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸாக பார்த்தோம். டார்லிங் குட்டீஸ் அந்த கிரியேட்டர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு கிரியேட்டர் டார்லிங்க்கும் ப்ளஸ் வந்து அதுக்கு பின்னாடி ரூட்ஸ் இருந்தாங்க. ஏன்னா வெளியில் தெரிகிற பர்ஃபார்மர்ஸ் மட்டும் அவங்களுக்கும் சூப்பர் 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 சூப்பர்லாம். பட் ரூட்டாக அதுக்கு பேக்கெண்டில் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே டார்லிங்லாம். பட் ஆனால் ஒரு விஷயம் என்ன, இது எனக்கும் பொருந்தும். இப்போ நான் ஒரு பொதுத்தளத்தில் பேசுகிறேன் அப்படிங்கும் போது நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஒரு துறை சார்ந்தோ இல்லை ஒரு மனநல பாதிப்போ இல்லை ஒரு நபர் சார்ந்தோ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ நான் அதில் வந்து அதை பற்றி நான் வந்து கொஞ்சம் நன்கு புரிந்து அதை பற்றி நான் வெளிப்படுத்தணும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் தோணுச்சு. ஒரு விஷயத்தை பற்றி அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப சூப்பர். பட் இன்னும் கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுட்டு ஃபேக்சுவலாக அது கொஞ்சம் இதாக ரிலேட்டபிளாக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். நம்ம அது எல்லாருக்குமே தான், எனக்கும் தான் அது பொருந்தும். ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ இதில் வந்துட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சீனில் வந்து சொல்லுவாங்க, பிறந்த குழந்தையில வந்து பையனாக இருந்தால் வந்து நரபலி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எனக்குள்ள என்ன ஒரு தாட் வந்துச்சுன்னா வந்துட்டு, அது எவ்வளோ பெரிய ஒரு மூட நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கணும் வாழ்க்கையில், நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருக்கும்போது தான் அந்த வாழ்க்கையோட ஓட்டமே வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக, அவ்வளோ வந்து ஒரு பேரின்பமாக, அவ்வளோ நிறைவாக இருக்கும். அந்த வாழ்க்கையோட அடித்தளமே நம்பிக்கை தானே. நம்பிக்கை அதுதானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து ஒரு மூட நம்பிக்கையை வந்து எப்படி ஒரு மனித பிறவி வந்து அதை வந்து ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதுவும் குழந்தைங்க, நம்ம குழந்தைன்னு கிடையாது, குழந்தைங்க நான் பெற்றா மட்டும்தான் அப்படின்னு இல்லை. எந்த குழந்தையும் நம்ம குழந்தை தானே. ஒரு குழந்தைய வந்து உலகத்துல இருந்து எடுத்துட்டு எனக்கு வந்து நல்லது நடக்கும், இல்லை எனக்கு வந்து பணம் கிடைக்கும், இல்லை என்னோட குடும்பம் நல்லா இருக்கும், இல்லை எனக்கு வேற குழந்தை நல்ல குழந்தையா எனக்கு வரும், எனக்கு இந்த ஜெண்டரில் இந்த பாலினத்தில் தான் எனக்கு குழந்தை வேணும், அப்படி எனக்கு குழந்தை கிடைக்கும், இல்லை எனக்கு புகழ்ச்சி பேர்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நம்பிக்கையை வந்து ஒருத்தர் விதைக்கிறாங்கனாலுமே நமக்குள்ள நம்ம அதை ஏற்றுக்கக்கூடாது தானே. அதுதானே மனுஷங்களையும் மற்ற உயிரினங்களையும் பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆறாம் அறிவு, பகுத்தறிவு, காமன் சென்ஸ் அப்படிங்கிறது. இதுக்கு எனக்கு தெரிஞ்சு காமன் சென்ஸே போதுன்னு நினைக்கிறேன். இது யோசிக்கும் போது எனக்கு டக்குன்னு பேரலாம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு சில பெற்றவங்க ஒரு சில பெற்றவங்க வந்துட்டு ஈவன் சில பேரை சாமியாக நினைப்பாங்க. சரி, சாமியாக நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க அப்படின்னா, அந்த சாமியாக நினைக்கிறவங்க, இதில் பணிபுரிகிறவங்க, அவர் கூட இருக்கிறவங்க வந்து இவங்க மூளையை வந்து டோட்டலாக அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி காலி பண்ணிட்டு, சாமி கூட போய் நீ உடலுறவு வச்சுக்கிட்டா தான் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தன்னோட பிள்ளைங்களையே போய் வந்துட்டு அதுக்குள்ளே ஈடுபடுத்தணும்னு நினைக்கிற பெற்றவங்களும் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பாருங்களேன், நம்மளுடைய மூளையை எந்த அளவுக்கு வந்து அப்படியே ஆட்கொள்கிறாங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். நான் நம்பிக்கையை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, நம்பிக்கையை கேட்கணும்னு அவசியம் கிடையாது, ஸ்மெல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் வந்து பேசணும்னு கூட அவசியம் கிடையாது, அதை டேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்பிக்கை அதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம். நான் உணர்றேப்பா, நான் ஃபீல் பண்ணுறேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்பிக்கை. எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கையோட ரூட்டே அதான், நம்பிக்கையோட பவரே அதான், அதுதான் நம்பிக்கையே. ஆனால் அதே விஷயத்தை வச்சு தான் காலியும் பண்ணுறாங்க, அதே விஷயத்தை வச்சு தான் மூட நம்பிக்கையும் வருது. இப்படி நீ பண்ணிட்டீன்னா, இதுக்குன்னு தெரியலப்பா, ஆனால் இப்படி நீ பண்ணிட்டீன்னா, இதவே நீ செஞ்சிட்டீன்னா நீ கண்டிப்பாக வேற லெவலில் வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆனால் அந்த இடத்துல நம்ம அந்த படத்துலேயே அதுக்கான பதிலும் வந்து இருந்துச்சு. அந்த ஒரு நபர், ஒரு ஹியூமன் பீயிங், அவர் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஃபார்மில் இல்லை, நம்ம ஒழுங்கான ஃபார்மில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. அப்போ நான் ஒழுங்கான ஃபார்மில் இல்லை, அப்போ நான் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கூடாது, வண்டி ஓட்டியிருக்கக்கூடாது. அதை நான் செஞ்சுட்டேன். அதனால நான் ஒரு ஹியூமன் பீயிங்கே அவரோட வாழ்க்கையே நான் வந்து காலி பண்ணிட்டேன். அப்போ அந்த இடத்துல நான் பொறுப்புணர்ச்சி எடுத்துக்கணும். ஆனால் பொறுப்புணர்ச்சி எடுத்துக்கிட்டேன்னா அவ்வளோதான், ஏன் வாழ்க்கை போயிடும். அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன், அதை மறைக்க ஆரம்பிக்கிறேன். அதனுடைய விளைவுகள் என்ன ஆக ஆரம்பிக்கிறது, நான் டோட்டலாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் எதெல்லாம் வாழ்க்கையில் பண்ணக்கூடாதோ அது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ நான் எதுக்கு அடிமையாக ஆரம்பிச்சிட்டேன், அந்த சீன்லேயே காமிச்சிருப்பாங்க. அவர் ஃபஸ்ட்டு பணத்துக்காகலாம் பண்ண மாட்டார். ஆனால் அதை நகையை வந்து இன்னொரு மனிதர், அந்த இன்னொரு மனிதரும் ஏன் ஷேர் பண்ணுறாருன்னா, ஏன்னா அந்த இன்னொரு மனிதர் வறுமையிலே வாடி இருந்திருக்காரு.
அவருக்கு அந்த பணம் கிடைச்சோடனே வாழ்க்கையில் நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன நம்பிக்கை வந்திருக்கு? ஒரு பணம், நகை, இந்த விஷயம்லாம் வாழ்க்கையை வேற லெவலில் கொண்டு போயிடும். ஆமாம், அதெல்லாம் தேவைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது நம்மளை ஆட்கொள்ளக்கூடாது. நம்ம தான் அதை வந்து கொஞ்சம் அப்படி கீழே வச்சு நம்ம அதுக்கு மேலே ஒரு ஆளுமை கண்டிப்பாக செலுத்தணும். நம்ம அதுக்கு மேலே ஒரு ஆளுமை வச்சு நம்ம தான் அதை நிர்வகிக்கணுமே தவிர ஒரு கேஸ்ட்டோ இல்லை ஒரு ரிலீஜனோ அது நம்மளை வந்து ஆட்கொள்ளக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம், இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு அதை நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட வர்ற தலைமுறையினருக்கு நம்ம பெற்ற குழந்தைகள் எந்த குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்களுக்கு விதைக்கணும். இதெல்லாம் இந்த விஷயம் இதெல்லாம் இருக்கு, இது நம்மளோடதுலன்னு மட்டும் கிடையாது. நான் இதெல்லாம் வந்து நம்புறேன், சுத்தி இருக்கிறவங்க இது மாதிரி நம்புறாங்க, இதெல்லாம் நிலவுது. நீ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீ யோசி, உன்னோட பகுத்தறிவை பயன்படுத்து. உனக்கு சரின்னு படுதா அதை வந்து என் கூட வந்துட்டு உனக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து பகிர்ந்துக்கலாம். அப்புறம் நம்ம யோசிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நீ இன்னும் முதிர்ந்த வயதில் வரும்போது இன்னும் உனக்கு அதை பற்றின ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். அப்புறம் நீ அதை ஃபாலோ பண்ணாம செல்லக்குட்டின்னு சொல்லும் போது அப்போ அந்த இடத்துல என்ன ஆரம்பிக்குது? அந்த சமூகமே அடிமை சமூகமாக இல்லை, சிந்திக்கக்கூடிய சமூகமாக இருக்கு. எஸ், நம்பிக்கை மிகவும் தேவைதான். பிலீஃப் சிஸ்டம் இஸ் வாட் மேக்ஸ் த லைஃப் கீப் கோயிங். பட் it shouldn't be a form of slavery. It shouldn't be a form of rivalry. It shouldn't be a form of autonomy. It should be a form of liberation. And it should be peaceful. It should be so organic and natural. இப்போ நேச்சர்னு சொல்லும் போதே என் முகத்தில் ஒரு பொலிவு வருது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஸ்லேவரின்னு சொல்லும் போது என் முகத்தில் பாருங்களேன், அந்த ஆட்டோமேட்டிக் இதை நான் பிளான் பண்ணி இதை நான் ஆக்ட் அவுட் பண்ணலை. சீரியஸ்லி ஸ்லேவரின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி வருது. டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ மை ஃபேஸ் ரிஃப்ளெக்ட்ஸ். அண்ட் வென் பீஸ், சீரியஸ்லி ஐ டென்ட் பிளான் டு புட் திஸ் எமோஷன் ஆன் மை ஃபேஸ். பீஸ் அப்படிங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக என்னோட லிப்ஸ் எலாங்கேட் ஆகுது வருது. இது மேபி கண்டிஷனிங் ப்ளஸ் உள்ள விதைச்சது. பட் ஆனால் இதுக்கு இதுதான் இருக்குல்ல. ஸோ அதனால தயவு செஞ்சு சிந்திப்போம். நம்ம அந்த படத்தில் சொன்ன மாதிரி தான் எந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுமோ அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். மனிதாபிமானமும் பகுத்தறிவும் இருக்கிற பட்சத்தில் ஒரு சில விஷயங்கள் தேவையில்லைன்னா அதை விட்டுறணும். அதை நம்மளை ஆட்கொள்ள விடக்கூடாது. அது மேபி வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து நமக்கு வந்து சூப்பராக நம்ம லைஃப் போகிற மாதிரி தெரியும். ஆனால் போக போக கடைசியில் நம்மளை மொத்தமாக அது காலி பண்ணிட்டு நம்மளே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம். நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் அது எந்த அளவுக்கு பக்க விளைவுகள் கொடுக்கணும் அந்த அளவுக்கு கொடுக்கணும். அதனால இதை நம்புங்க அதை நம்புங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவும் கூடாது. உங்களுக்கு எது வேணுமோ, உங்களுக்கு எது வந்து நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா இருக்கோ, உங்களுக்கு எது வந்து பகுத்தறிவா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, உங்களுக்கு எது ஒரு மனிதாபிமானத்தின் உச்சமா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கம்மிங் ஜென்ரேஷன்ஸ்க்கும் லவ்லியான விஷயங்கள் கொடுப்போம். அவங்க ஃபீல் பண்ற ஒரு விஷயங்களை அவங்க வந்து சுவாசிச்சு நிறைவா வாழட்டும். தேங்க்யூ ஸோ மச். லாட்ஸ் ஆஃப் லவ் டு எவ்ரி ஒன் அண்ட் த கிரியேட்டர் பிஹைண்ட் இட் அண்ட் ஆல் த டார்லிங்ஸ் பிஹைண்ட் DNA. லாட்ஸ் ஆஃப் லவ் டு எவ்ரி ஒன்.